பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று எழுதி வைக்கிறார். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் ஏராளமான துன்பங்களும் சோதனைகளும் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் அந்த யோபு எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அவன் இந்த சோதனைகளை தேவன் கொடுத்தது அல்ல என்று சொல்லி பொறுமையாக காத்திருந்து அந்த சோதனையில் தேவனை பற்றி விமர்சனம் பண்ணாமல், குறை சொல்லாமல், நிச்சயமாக நான் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் எனக்கு திரும்ப கொடுப்பார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக மாறுவேன் என்று சொல்லி அந்த யோபு தன்னுடைய விசுவாசத்தில், தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்தபடினால் அந்த யோபு இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெறுகிறார். இன்றைக்கு நிறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான சோதனைக்குள் நீங்கள் இருக்கலாம். வேதனையான பாதைக்குள் நடந்து கொண்டிருக்கலாம். நெருக்கங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட பலவிதமான காரியத்தில் நீங்கள் சிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் சாதனைகளாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுவார். அல்லேலூயா. இங்கே இந்த யாக்கோபு புத்தகத்தில் 13ஆம் வசனம் சொல்கிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கக்கூடியவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். அவர் சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பீர்களாக. சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளில் நம்ம என்ன செஞ்சிடும், ஆண்டவரே எனக்கு இந்த சோதனைகளை கொடுக்குறீரே, எனக்கு இந்த வேதனைகளை கொடுக்குறீரேன்னு சொல்லி நம்ம இந்த சோதனைக்கு காரணமாக தேவனையே நம்ம என்ன செய்யணும், வைத்து விடுகிறோம். ஆனால் தேவன் ஒருவரையும் சோதிப்பவர் அல்ல என்று இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவன் எவரையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. பாருங்கள், சாத்தா யோபு சோதியை கொடுக்கும்போது அவன் என்ன சொல்லணும், அவனுடைய அந்த சாத்தானுடைய கவனம் என்னென்னா, எப்படியாவது யோபு தேவனை குறை சொல்லணும். இதுதான் அவனுடைய திட்டம். அவன் நிறைய சோதனைகள் கொடுக்குறான். நமக்கு தெரியும், யோபுடைய சோதனைகள் நமக்கு தெரியும். நிறைய சோதனைகள் கொடுக்குறான். ஆனால் இந்த யோபு ஒரு நிமிடம் கூட, ஒரு இடத்துல கூட தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. யோபுடைய மனைவி சொல்லுகிறா, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த யோபு பாருங்கள், பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி அங்கே பதிவு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த யோபு பாருங்கள், தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்தான். தன்னுடைய சோதனைக்கு தேவன் காரணம் அல்ல என்பதை அவன் அசைக்க முடிய நம்பிக்கையுடனே காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வர காரியம், சோதனைகளை கொண்டு வரும்போது நம்ம எப்படியா தேவனை பற்றி குறை சொல்லணும், ஆண்டவருக்கு கண்டு இருக்குதா, அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம தேவன் மேல் குறை சொல்வதற்காக சில சோதனைகளை அனுமதிப்பான். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் தேவனை குறை சொல்லிடக்கூடாது, தேவனை பற்றி விமர்சனம் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த யோபு சொன்னது போல, அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாய் மாறுவேன். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்ணன் அல்ல, என் சொந்த கண்ணல் அவரை காண்பேன் என்று யோபு சொன்னது போல நாம் என்ன செய்யணும், உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும். ஒரு இடத்துலையும் நம்ம ஆண்டவரை விமர்சனம் பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் பார்க்குறேன், கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அவங்க ஆண்டவர் விட்டு தூரமாக போயிடுவாங்க, சபையை விட்டு தூரமாக போயிடுவாங்க. இந்த ஆண்டவர் வேண்டாம், சபையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களாம் இருக்கக்கூடாது. நம்ம உத்தமத்தில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு வர சோதனைகளுக்கு காரணமே பிசாசு தான். அல்லேலூயா. தேவன் அனுமதிக்கிறார். தேவன் நமக்கு என்ன செய்கிறார், சோதனை அனுமதிக்கிறார். ஆனால் சோதனை கொடுப்பவர் அவர் அல்ல, சத்ரு தான் சோதனைகள் நமக்கு கொடுக்குறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை புரிந்து கொண்டு நம்ம அந்த சோதனைகளை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட சொல்லி அந்த சோதனைகள் எல்லாம் ஒரு நாள் ஒரு பெரிய ஜெயமாய் மாறும். தோல்விகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும் என்பதை புரிந்து கொண்டு அந்த சோதனைகளை நம்ம பொறுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழும் பொழுது இந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு ஒரு நாள் சாதனைகளாக மாறும். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகள் மத்தியிலையும் நீங்கள் கர்த்தரை ஆராதனை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக சோதனை ஏற்றுக்கொள்ளுங்க. பவுல் சொல்லும்போது, எனக்கு வர்ற துன்பங்களில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. துன்பங்களும் வேதனைகளும் பாடுகளும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் சோர்ந்து போகாமல் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும்போது
நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோதனைகளை பார்த்து, வேதனைகளை பார்த்து கவலைப்பட்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதிருங்கள். இந்த சோதனைகள் ஒரு நாள் உங்களுக்கு மாறி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே சோதிக்கப்படும் போது தேவனை பற்றி குறை சொல்லாதபடி, ஆண்டவரே, எங்கள் தேவன் இந்த சோதனைகளை எங்கள் சாதனைகளை மாற்றி தருவார். எங்கள் விசுவாசத்தோடு கூட காணப்பட உதவி செய்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.